இன்னைக்கு நடக்கிற கஞ்சா, அபின், லாட்டரி விற்பனை, சூதாட்டம், கிளப்புகள், டிஸ்கோத்து, ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், இது அத்தனையும் எதிர்த்து சட்டமன்றத்தில் இந்த மக்களின் குரலாக நான் ஒலித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு சென்னையில் ஒரு புதிய கலாச்சாரம் தொடங்கி இருக்கு. வெள்ளிக்கிழமான 5 ஸ்டார் ஹோட்டல்ல டிஸ்கோத்து, யார் வேணாலும் அவன் வீட்டு பொண்ணு அவன் வீட்டு பொண்டாட்டி வேணாலும் கூட்டு போய் டிஸ்கோத்து ஆடலாம்னு. இந்த 78ஆம் தூக்கம் தமிழ்நாட்டு கலாச்சாரத்துல இல்ல. இந்த புதிய கலாச்சாரம் உருவாகிட்டு இருக்கு. தமிழக சட்டமன்றத்தில் கூட்டத்தொடரில் சொன்னேன், அது என்னங்க ஹாப்பி ஸ்ட்ரீட், கையில் கட்டி நம்ம பாய் நம்ம இந்துக்கள் எல்லாரும் நிக்கிறாங்க, இவங்க மூஞ்செல்லாம் பாருங்க. இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் நடத்தும் போது இந்த மூஞ்செல்லாம் வந்து ஆடுதா? இந்த உட்காந்து தங்கச்சி தாய்கள் உட்கார்ந்து இருக்காங்க, இவங்க ஆடுறாங்களா? பூரா இங்க பெங்களூர்ல இருந்து வந்தவன், உத்தரப்பிரதேச இருந்து வந்தவன், பீகார்ல இருந்து வந்தவன், உண்டாங்க துணியடிக்க வந்தவன், எல்லாம் 2 பீஸ் உடைய போட்டுக்கிட்டு ஆடுறான். நம்ம பெத்த பிள்ளையும் ஐயோ இது தப்பு இல்ல பண்றதுக்கு நம்மளும் அரைக்குறை ஆடலாம் என்ற மனநிலைக்கு தள்ளப்படுகிறார். அது இந்த நாட்டுடைய அரசாங்கமே இந்த நாட்டுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அமைச்சர்களை கொண்டு தொடங்கி வைத்து அந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் என்கிற நிகழ்ச்சியை நடத்திய போது துணிந்து சட்டமன்றத்தில் ஒரு குரல் இந்த நாட்டின் முதலமைச்சரை எதிர்த்தது. அது வேல்முருகன் ஆகிய எனது குரல்.